இது உங்கள் ஏகே வேல்டு வெல்டிங் டெக் இன் ஃபார் தமிழ். இந்த டெக் இன் ஃபார் தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல்மி தரப்புல இருந்து 14 ப்ரோ சீரிஸ் இந்தியாவுக்கு வரப்போது. அந்த 14 ப்ரோ 5G போன் வந்து இந்தியாவுக்கான கலர் வேரியன்ட், இந்தியாவுக்கான டிஸ்பிளே, இந்தியாவுக்கான கொஞ்சம் குறிப்பிட்ட ஸ்பெசிபிகேஷன் மட்டும் லீக் ஆயிருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த 14 ப்ரோ 5G சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கான என்ன கலர்ல வரலாம்னு கேட்டீங்கன்னா, கிரே கலர் மாடல் இந்தியாவுக்காக கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இதுல வந்து 14 ப்ரோவில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து கலர் சேஞ்சிங் மாடல்லாம் பார்த்தோம். அந்த மாடல்லாம் கிடையாது, கிரே கலர்ன்றது நார்மல் வேரியன்ட் தான். இதுல வந்து பேக்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஒயிட் கலர் வந்து கிட்டத்தட்ட வந்து அப்படியே வந்து ப்ளூ கலராக மாறினது, இந்தியாவுக்காக வரப்போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுக்கு 14 ப்ரோ சீரியஸில் இது வந்து இந்தியாவுக்கானன்றதுனால இதில் வந்து திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.5 மில்லிமீட்டர் திக்னஸ் வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து 13 ப்ரோ ப்ளஸ் கொஞ்சம் அப்கிரேடாக தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. வேற என்ன வரும்ன்றதை நான் அடுத்தடுத்த அப்டேட்டில் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் இதுதான். மேற்கொண்டு நம்ம அப்டேட் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்றது தகவல் இப்போ தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, லாவா UA2 5Gன்ற ஃபோனை இந்தியாவுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த UA2 5Gல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன பிரைஸ்க்கு இந்தியாவுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். 6.67 இன்ச் கொண்ட HD பிளஸோட டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 700 nits பிக் பிரைட்னஸோட பஞ்ச் கோல்டு கொடுத்துருக்காங்க. அது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பஞ்ச் கோல்டு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாம்சங் இன்னும் பட்ஜெட் செக்மெண்ட்ல வாட்டர் டிராப் நாச்சு தான் கொடுத்துருக்காங்க, அதையும் மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் யூனிசாக் T760 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 4GB ரேம் கொடுத்துருக்காங்க, 4GB விர்ச்சுவல் ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் ரேம் நீங்க கண்டுக்கவே தேவையில்ல. இது ஒரு பட்ஜெட் போன்றதுனால பேஸ் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, 2 MP AI கேமரா நீங்க தேவையில்லாத ஒன்று தான். 2 MPன்றது கேவலமானது தான். அதுக்கப்புறம் 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிளீன் ஆண்ட்ராய்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் Android 14 பேஸ் பண்ணி தான் வருது. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாவா UA2 5G போனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வந்து இந்த அண்டர் 10,000 வரப்போது. இதோட பிரைஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் வந்து லீக் ஆயிருக்கான்றதை நான் பார்த்து சொல்லிடுறேன். இதோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 4GB ரேம் 128GB ஒரே மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் 9499 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா எந்தெந்த ஃபோன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஐடெல் கலர் ப்ரோ 5G இருக்கு, அது 9999 இருக்கு. டெக்னோ ஸ்பார்க் 30C இருக்கு, 9999 இருக்கு. அதுக்கப்புறம் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 40i இருக்கு, 8999 இருக்கு. ரியல்மி நார்சோ N63 இருக்கு, 8080. அதுக்கப்புறம் ரெட்மி A4 இருக்கு, 8498. இந்த காம்படிட்டிவ்ல இருக்கிற 5G போன் தான் இதெல்லாம் வந்து அண்டர் 10Kல இருக்கக்கூடிய 5G போன்ஸ். இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு டெடிகேட் வீடியோ வேணாலும் கேளுங்க, நான் போடுறேன். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சாம்சங் கொண்டு வந்த சர்க்கிள் சர்ச்சை இப்போ வந்து எல்லா பிராண்டும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. Android 16ல இன்பில்டாவே இருக்க போதுன்ற மாதிரி இப்போ தகவல் வந்துருச்சு. அதே போல பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நத்திங்கோட போன்லயும் இப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா இதை கொண்டு வந்திருக்காங்க, சர்க்கிள் டு சர்ச்சா. அதாவது நத்திங் போன் 2A 2A பிளஸ் இந்த போன் எல்லாத்துலயுமே வந்து நத்திங் OS 3.0 அப்டேட் கிடைச்சிருக்கவங்களுக்குலாம், அப்டேட் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் இந்த சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கு இந்த சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன். இந்த சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் மூலமா நம்ம சர்ச் பண்ற ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறத நம்ம சர்ச் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து எல்லா ஆண்ட்ராய்டு போனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது வந்து பிளே ஸ்டோர்ல சர்க்கிள் டு சர்ச்னு ஒரு ஆப்பே இருக்கு. அந்த ஆப்பை நீங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கிள் டு சர்ச்சுக்கு தேவையில்லாத தான் எனக்கு. அதுக்கு தேவைப்படாத நான் ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸ் மூலமா நான் சர்ச் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்றத என்னோட கருத்து. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, OnePlusோட லேட்டஸ்டான வரப்போற பேட்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அது என்ன பிரைஸ்க்கு வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். OnePlus லேட்டஸ்டான பேடை பொறுத்த வரைக்கும் 11. OnePlus Pad 3 அதான் OnePlus லேட்டஸ்ட் பேட்னு சொல்லிட்டு இருக்கேன். 11.61 இன்ச் கொண்ட 2.8K ரெசல்யூஷன் IPS LCD ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இது Android 15 பேஸ் பண்ணி ColorOS 15 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து 67 வாட்ஸ் வயர்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது MediaTek Dimensity 8000
10350 சிப்செட்டோட வந்திருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 700 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 533 கிராம் வெயிட் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 12 GB RAM LPDDR5X RAM வரைக்கும் வரப்போது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 512 GB ஸ்டோரேஜ் வரைக்கும் வரும். UFS 3.1 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 9520 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக்ல 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு செல்ஃபி ஒரு LED லைட் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சைனாவில் என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து சைனாவில் வந்து இந்திய மதிப்பில் 24,000 8GB 128GB வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பேஸ் மாடல் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையர் மாடலே வந்து இவங்க எவ்வளோக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா, 12 GB RAM 256 GB வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 28,000, 12 GB RAM 512 GB வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 36,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே பிரைஸ்க்கு இந்தியாவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா, இதே பிரைஸ்க்கு இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே பிரைஸோட தாண்டி ஹையர் மாடல்லாம் 40,000 மேலே இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்துச்சுன்னா. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, TCL தரப்புல இருந்து ஒரு நியூ QD மினி LED ஒரு டெக் கொண்டு வர போறாங்க. NXT பேப்பர்னு சொல்லி கொண்டு வர போறாங்க 4.0. இதை பாத்தீங்கன்னா CES 2025 ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது. அதுல வந்து TCL வந்து இன்ஸ்பயர் கிரேட்னஸ் சொல்லி ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க. அதை TCL வந்து எலக்ட்ரானிக் ஷோ அந்த CESல வந்து 2025ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதுல வந்து அவங்க வந்து QD மினி LED டெக்னாலஜியை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அது மூலமாக டிவி டெக்னாலஜில எந்த அளவுக்கு அவங்க வந்து இம்பாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத குளோபலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அன்னைக்கு வந்து நான் அந்த TCL எந்த விதமான டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன். இந்த CES கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோ 2025 பெருசா பேசப்படுகிறது. இதை பத்தி நான் உங்களுக்கு தமிழ்ல டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுறேன். அதுல என்னென்ன ப்ராடக்ட் முக்கியமான ப்ராடக்ட் ஷோ பண்ணாங்க. டெக்னாலஜில அடுத்த கட்டத்துக்கு போற அங்கெல்லாம் ப்ராடக்ட்டை காமிப்பாங்க. ஒவ்வொரு பிராண்டும் தங்களோட எஸ்டாப்ளிஷ் தங்களோட எந்த அளவுக்கு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ண முடியும், இப்படிலாம் எங்க கம்பெனில ப்ராடக்ட் இருக்கு, சீக்கிரட்டா நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றதுதான் அந்த கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ. அதுல நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா சொல்ல போனா ஒரு கண்காட்சி மாதிரி தான் எலக்ட்ரானிக் ஷோவை கண்காட்சி பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் போட்ல இருந்து எங்கிமா டேஷ் அப்படின்ற எங்கிமா ஜெம் அப்படின்ற 2 ஸ்மார்ட் வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து குயிக் ஸ்பெசிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கிமா டேஷை பொறுத்த வரைக்கும் 1.3 இன்ச் கொண்ட டிஸ்பிளே வந்து ஃபங்க்ஷனல் குரோன் கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபேஸ் ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லொகேஷன் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. SOS கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத்தோட 5.3 காலிங் சப்போர்ட் Bluetooth 5.3 இருக்கு. காலிங் சப்போர்ட், டயல் பேட் சப்போர்ட், 20 கான்டெக்ட்ஸ் வரைக்கும் நீங்க சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்கான ஹார்ட் ரேட் சப்போர்ட், SPO2 இதெல்லாம் நீங்க வந்து அக்யூரசின்னு எடுத்துக்க வேண்டாம், சும்மா கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5 days வரைக்கும் இருக்கும். 700+ ஆக்டிவேட் மோட் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறது கிடையாது. ஏதோ ஒரு 4-5 பண்ணுவோம், அதை வச்சு மட்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இதுதான் 700 கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ஸ்விம்மிங்க்கு, பேஸ்கெட் பால், நம்ம சின்ன சின்ன டான்ஸ் எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குமே நமக்கு யூஸ் ஆகுது. குறிப்பா நம்ம ஒர்க் அவுட் பண்ற மோட்ஸ் இருக்கான்றது பாத்துங்க. அது மட்டும் தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ஃபிளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அலாரம், டைமர், ஸ்டாப் வாட்ச், DNT கேமரா, மியூசிக் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஃபைண்ட் மை போன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போட் கிறிஸ்ட் ஆப் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 year வாரண்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் குயிக் ஸ்பெசிஃபிகேஷனா போட் எங்கிமா ஜெம் இதை பாத்தீங்கன்னா 1.9 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் உண்டு. அதுக்கப்புறம் டை வாட்ச் ஃபேஸ் ஸ்டுடியோ கொடுத்துருக்காங்க. இதுலயும் Bluetooth 5.3 இருக்கு. அதுக்கப்புறம் காலிங் சப்போர்ட், கான்டாக்ட் 20 கான்டாக்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஹெல்த்துக்கும் எல்லாமே பேசிக்கா கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட், ஸ்லீப்பிங், அதுக்கப்புறம் பிரீத் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுலயும் 5 days பேட்டரி லைஃப் இருக்கும். 700+ ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒண்ணுதான், அது ரெண்டுத்துலயும் சேம் தான். பிரைஸ் மட்டும் எப்படி வருதுன்றது சொல்லிடுறேன். போட் எங்கிமா டேஷை பொறுத்த வரைக்கும் 2199 ரூபாய்க்கும், போட் எங்கிமா ஜெம்மு பொறுத்த வரைக்கும் 2699 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு போட்டோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பெர் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% 100 rupees ஆஃபர் கிடைக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளாங்க் பட்ல இருந்து
SBW 100 வாட் ப்ரோ பிளஸ் 100 வாட்ஸ் சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. வைட் சப்வூஃபர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் குயிக்கா கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல 100 வாட் அவுட்புட் இருக்கு, டூயல் ஸ்பீக்கர் கொடுக்கு, டீப் பேஸ் கொடுத்துருக்காங்க, 2.1 சேனல் கொடுத்துருக்காங்க, வைட் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க, 3 சவுண்ட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, கஸ்டமைஸா மூவி, மியூசிக் அண்ட் நியூஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDMI சப்போர்ட் இருக்கு, ஏர்க்கு, ப்ளூடூத், ஆக்ஸ், USB கனெக்டிவிட்டி எல்லா கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. சைட் கண்ட்ரோல் பேனல் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃபங்க்ஷன் ரிமோட்லயும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் எவ்வளவுக்கு எம்ஆர்பி அப்படின்றத தெரிஞ்சுங்க. எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எவ்வளவுக்கு பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 14,990 ரூபா. இதோட ஆஃபர் பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 4,499 ரூபா. இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அதனால நீங்க அங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த 4,499 ரூபாய் கிடைக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் சாம்சங் அண்ட் நேற்று சொல்லியிருந்தோம் ஆப்பிளோட ஐபோன்ல வந்து பெசில் டிஸ்பிளே, ஜீரோ பெசில் டிஸ்பிளே வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்காக சாம்சங் அண்ட் எல்ஜி தான் டிஸ்பிளே ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அந்த டிஸ்பிளே வந்து ஏன் டிலே ஆகுது? ஏற்கனவே வந்து அந்த டிஸ்பிளே வர வேண்டியது ஆகஸ்ட் மாதம் 2024 வந்து டிஸ்பிளேவை பத்தி பேச்சு அடிபட்டுச்சு. ஏன் இப்போ டிலே ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து அது வந்து டெக்னிக்கல் சேலஞ்ச் இருக்கிறதுனால ஸ்லோவிங் ப்ராசஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து சாம்சங் எல்ஜி இந்த டிஸ்பிளே பண்றதுல ரொம்ப பொறுமையா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க வந்து பெசிலஸ் டிஸ்பிளே பண்ணணும்னா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணணும். அது சால்வ் பண்ணி அது மட்டும் இல்லாம பெசிலஸ் டிஸ்பிளே இருக்கிறதால நம்ம கார்னர்ல கை வைக்கும் போது டச் ஆகும் போது மிஸ்டச்சிங் ஆகாம இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து டைம் எடுக்கும். இப்போதைக்கு எங்களால கொண்டு வர முடியாது. அதனால 2025 எண்டுல 2026 ஸ்டார்டிங்ல நாங்க வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ வந்து நீங்க 2025 எண்ட்லயும் 2026 வந்து ஸ்டார்டிங் பண்ணி இதை வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்டிங் பண்ணிடுவோம், ஃபினிஷ் பண்ணி ஸ்டார்டிங் பண்ணிடுவோம். அப்போ வந்து ஐபோனுக்கு நாங்க கொடுத்துருவோம். அப்போ வந்து அவங்க வந்து ஐபோன் 18 இந்த மாதிரி பிளானை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா Redmi Turbo 4 பத்தி நம்ம நிறையவே பார்த்துட்டோம். Redmi Turbo 4 அப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து MediaTek Dimensity வர 8400 அல்ட்ராவோட வரப்போகுதுன்ற எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து அது ஹையரா 16GB RAM இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 16GB RAM உள்ள மாடல் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல 1649ன்ற மாதிரி வந்திருக்கு, மல்டி ஸ்கோர்ல 6342ன்ற மாதிரி வந்திருக்கு. இது வந்து இப்போதைக்கு வந்திருக்க ஜிக்மெண்ட் ஸ்கோரு. இதை மட்டும் தெரிஞ்சுங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம நிறைய இடத்துல சொல்லிட்டோம். இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சேனல் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ வந்து சாம்சங் கேலக்ஸி அன்பேக்டு ஈவெண்ட் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது, ஜனவரி 22. அந்த அன்பேக்டு ஈவெண்ட்ல புதுசா ஒரு விஷயம் சாம்சங் பண்ண போறாங்கன்ற மாதிரி இப்போ ரூமர் வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங்கோட கேலக்ஸி ரிங் 2 அனௌன்ஸ் பண்ணலாம். இந்த ரிங்ல ஸ்மார்ட் ரிங், இது ஒரு சாதாரண ரிங் தான். கேலக்ஸி ரிங் 2 அனௌன்ஸ் பண்ணலான்ற மாதிரி இப்போ டீட்டெயில் எடுத்திருக்கு. அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்ட்ரா ஏஐ பவரோட ஃபங்க்ஷனோட சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டரி லைஃபும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து NFC சப்போர்ட் இருக்குமான்றது தகவல் தெரியல. ஆனா வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கும், வேற வேற ஏஐ ஃபீச்சர்ஸோட இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Huawei Pro 80 Ultra அப்படின்ற ஒரு போன் வந்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் போனு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் Huawei Pro L70 Ultra வந்து கேமராவில் வந்து நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. ஏன்னா போட்டோகிராஃபில அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. இது வந்து ஏப்ரல் ரிலீஸ் ஆச்சு 2024. இப்போ வந்து இந்த 80 Pro Ultraல இந்த Pro 80 Ultraவில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுது கேமராவுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. 50 MP மெயின் கேமரா வரப்போகுது, 1 inch கேமரா வரப்போகுது, சென்சாரோட வேரியபிள் அப்பச்சரோட வரப்போகுது. ஆப்பிள் வந்து 2026 கொண்டு வர வேரியபிள் அப்பச்சரை வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்க, போன வாட்டியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. 1 inch சென்சார் வேரியபிள் அப்பச்சரோட வரப்போகுது. அதுக்கப்புறம் 50 MP அல்ட்ரா வைட் சூப்பர் லார்ஜ் சென்சார் பெரிஸ்கோபிக் ஜூமோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட சென்சார் 1/1.3 டைப் சென்சாரோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த Huawei Pro 80 Ultraவை பொறுத்த வரைக்கும் எப்போ வரலான்னு கேட்டீங்கன்னா ரூமர் படி Q2 2025 வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா Q2 2024 தான் Pro 70 Ultra வந்துச்சு. அதாவது படி இதுவும் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதோட பிரைஸ் எப்படி இருந்தாலும் Huawei Pro 70 Ultraவோட அதிகமா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்தியாவுக்கு வராது. இருந்தாலும் ஏன் இந்த டெக்னாலஜி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கு டெக்னாலஜி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனா வந்து இந்தியாவில் சில பேர் இம்போர்ட் பண்ணி வீடியோ போடுவாங்க, அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிங்க.
நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் எக்கச்சக்கமான ஃபிளாக்ஷிப்பை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஃபிளாக்ஷிப் போனை எக்கச்சக்கமா கொண்டு வர போறதாக இப்ப தகவல் வந்திருக்கு. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல 2020 நிறைய ஃபிளாக்ஷிப் சீரிஸை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஓப்போட ப்ராடக்ட் மேனேஜரான ஜூகு யாபுன்றவர் என்ன பண்ணிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ தரப்புல இருந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாம ஓப்போ தரப்புல இருந்து ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாம் வரப்போதா அப்படின்ற மாதிரி ஃபிளாக்ஷிப் லான்ச் இவெண்ட்லாம் நடக்க போதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் 2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா ஓப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் 2025 ஓப்போ ஃபைண்ட் N5 பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஃபைண்ட் X8 அல்ட்ரா, இந்த மாதிரி 2 ப்ராடக்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்ட ஓப்போ ஏப்ரல் 2025 வரப்போற ஃபைண்ட் X8s போனும் வரப்போதா அப்படின்றது இங்க தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாசம் 2025 வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு வந்து ஓப்போ தரப்புல இருந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா எங்க லான்ச் வந்து இப்ப இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க சைனாவுக்கு, அதுக்கப்புறம் குளோபலுக்கு தான் வரும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா Xiaomiயோட Mix Flip 2 அது வந்து எப்போ வரப்போதா, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்க. Xiaomi வந்து Mix Flip 2 வந்து இப்போ வந்து எப்போ வரப்போதா, அதோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஃபோன் தான். இந்த ஃபோன்ல வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா Xiaomi Mix Flip 2 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரலாம் 2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா Snapdragon 8 Gen 3 அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஃபிளிப் வந்துச்சு, மிக்ஸ் ஃபிளிப் வந்துச்சு. அதை விட லேட்டஸ்ட் ப்ராசஸர் 8 எலைட்டோட இந்த வருஷம் மாடல், போன வருஷம் மாடல் 8 Gen 3 வந்துச்சு, இந்த வருஷம் மாடல் 8 எலைட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு காம்படிட்டிவா வரலாம்னு கேட்டீங்கன்னா Samsung Galaxy Z Flip 7க்கு காம்படிட்டிவா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா Exynos ப்ராசஸர் இருக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 8 Elite ப்ராசஸர் இருக்கு. அதனால ரெண்டுத்துக்கும் டஃபஸ்ட் காம்படிஷனா இருக்கும். பிரைஸ்ல வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா இந்த Xiaomi Mix Flip 2 பொறுத்த வரைக்கும் வேற என்ன இருக்க போகுது கேட்டீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து IPX8 ரேட்டிங் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரலாம்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது வந்து குளோபலுக்கு வருமானது என்ன சொல்ல. ஆனா வந்து இது பொறுத்த வரைக்கும் Xiaomi Mix Flip 2 பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வரலாம், அதுக்கு மேலேயும் வரலாம், குறைஞ்சபட்சம் 5000+ mAh பேட்டரி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க ஃபியூச்சர்ஸ் இதுதான். அடுத்ததா நம்ம இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன் இதுதான். இதை பார்த்துருப்பீங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்க. என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட Instagram இருக்கு, Twitter இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற ஆஃபர்ஸ், அது மட்டும் இல்லாம பல எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ்லாம் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அது எல்லா ஆஃபர்ஸும் நம்ம அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அதனால அதை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் watching.